இலங்கை எம்பி அர்ஜுனாவை பார்த்து நான் பலமுறை வியந்திருக்கேன். நம்முடைய தமிழர்களுக்காக மிக அதிகமாக குரல் கொடுப்பார். இவ்வளவு தைரியமான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி நான் பலமுறை வியந்திருக்கேன். அந்த மனுஷன் இன்னைக்கு பேசுகிறான், நான் விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதை பார்ப்பதற்கு என் கண் மிகவும் ஆவலாக இருக்குது. நான் கடைசி ஆசை கூட அதுன்னு நினச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். அது பேசுனது இல்லாமல் திரள்நிதி எங்களுடைய மக்கள் மூலமாக திரள்நிதி பெற்று வாழுகின்ற அந்த சாமான் வீழ்ந்து போனதை நினச்சி நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறான். உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த தமிழ் இனம் இப்படி தான் ஆக்ரோஷமாக பேசுகிறவங்களை கண்டோம். நமக்கு ரொம்ப அக்கறையாக ஒருவர் பேசிட்டா நாம் அப்படியே விழுந்துருவோம். அந்த மாதிரி தான் ஐயா வைகோ அவர்கள், நான் எல்லா வரலாறையும் முறைப்படி கற்றவன், அப்படி கற்றதிலிருந்து நான் சொல்லுகின்றேன், பிரபாகரனைப் போல ஒரு வீரன் வரலாற்று எந்த ஒரு வரலாறை எடுத்து பார்த்தாலும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவார். பிரபாகரன் கழுத்தில் கடந்த 2 சைனடுகளில் ஒன்றை என் கழுத்தில் மாட்டிவிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அடுத்தவர்களை நம்புனதுனால தான் என்னமோ நம்முடைய இனம் அங்கு கருவறுக்கப்பட்டது. பாருங்கள், இந்த அர்ஜுனா அவ்வளவு தைரியமாக பேசுவான். இன்னைக்கு ஒரு விஜய் காங்கிரஸோடு கூட்டணி சேர்ந்து நிற்கின்றார், அவரை இவர் புகழ்கிறார், அவர் ஆட்சி அமைப்பதை இவர் பார்க்கணுமா? பாருங்கள், நார்வே அரசும் அமெரிக்காவும் கடைசி கட்ட போரில் விடுதலை புலியின் முக்கிய தலைவர்களை காப்பாற்றுவோம், பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி இந்த 2 நாடு நினைத்தது. அதை இந்திய தலைமையும் தமிழக தலைமையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி அன்றைக்கு போர் நடந்த காலத்தில் உள்ள நம்முடைய இந்திய பாதுகாப்பு துறை செயலர் சிவசங்கர மேனன் எழுதிய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறாரு, தி சாய்ஸஸ். அந்த புத்தகத்தில் இப்படி தமிழ் இனத்தை அழிப்பதற்கு முழுவதும் எல்லா வகையிலும் உதவி செய்த இந்த காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்க துடிக்கின்ற இந்த விஜய் ஆட்சி அமைப்பதை இந்த அர்ஜுனா பார்க்க வேண்டுமாம். இவர்களுடைய லட்சணத்தை பாருங்கள். இதையெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் சீமான் தான் ஒற்றை நம்பிக்கை அப்படிங்கிறத நாம் அவ்வப்போது புரிஞ்சு கொள்ள முடியுது. நன்றி.